அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடத்தில் எதை நீங்கள் வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு? காரா, வீடா, நிலமா, தங்க நகையா அல்லது வேலையா, தொழிலா? இதில் எதை வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பற்றிய ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை உங்களுடைய தனுசு ராசிக்கு கிடைக்கப்போகுது. அடுத்தபடியாக மூல நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திராதிபர் கேதுவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர் மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு சிம்மத்திற்கு போக போகிறார், 9ஆம் வீட்டுக்கு போக போகிறார், அதுவும் பாக்கியஸ்தானத்துக்கு போக போகிறார். சரிங்களா? ஸோ இந்த இரண்டு கிரகத்தினுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத உங்கள் ராசிநாதன் உங்கள் நட்சத்திராதிபதி தான் முதல்ல தீர்க்கமான முடிவுகளை கொடுக்க போகிறார். அதில் முதல்ல தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த வருஷம். ஏன்னா 7லேருந்து குருவான் பார்க்கிறார். அன்பளிப்பா, பரிசா, ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு செய்முறை காரணமாக கிடைக்க வேண்டிய தங்க நகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சீர்வரிசை, வரதட்சணை போன்ற விஷயம் மூலமாகவும் தங்க நகை கிடைக்க வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணை, நண்பர்கள் மூலமாக கிஃப்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி தங்க நகை என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருடம் இருக்கிறது. அடுத்தபடியாக வீடு, நிலம். ஸோ இந்த வருடத்தில் நிலத்தை விற்கிறதுக்கு தான் பவர் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் வீடான கடகத்தில் நீசமடைந்திருக்கிறார். 4இல் சனிவான் இருக்கிறார். சரிங்களா? ஸோ புதுசாக நிலம் வாங்கிறத விட பழைய நிலத்தை விற்று புதுசாக நிலம் வாங்கிறதுக்கும் அல்லது பழைய வீட்டை ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய வீடு வாங்குறதோ புதிய வீடு கட்டுறதுக்கும் பாக்கியம் இல்லை. இருக்கிற வீட்டை பரிவாரம் பண்ணலாம், அதுக்கு யோக காலங்கள் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ நிலம் சம்பந்தமான விஷயத்தில் விற்றால் லாபம். சரிங்களா? ஸோ கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்குன்னா அந்த நிலத்தை நீங்கள் நல்லபடியாக விற்க முடியும், அதுக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து கார், வண்டி, வாகனம். இதில் உங்களுக்கு 2 வீலருக்குண்டான யோக வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. ஸோ கார் வாங்குவது வேறு, 2 வீலருக்குண்டான மாற்றங்கள் அல்லது புதுசாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக அந்த வேலை, தொழில். 9ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேதுவன் போய் அமர்றாரு. மே மாதத்துக்கு பிறகு பதவி யோகம் உண்டு. சரிங்களா? ஸோ வேலையில் பதவி யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஸோ அரசாங்க வேலை, அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, தலைமை பொறுப்பு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இந்த பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. தொழிலில் இருந்த தடை விலகின்றனால தொழிலுக்கும் யோகங்கள் இந்த வருடம் உண்டு. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெட்டிப்பு யோகம் உண்டு. இதில் தொழிலை விட வேலைக்கு தான் யோகம் அதிகம். சரிங்களா? ஸோ புதுசாக நான் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? தொழிலில் பாதகம் இல்லை, இருந்தாலும் அதிர்ஷ்டம், யோகம், லாபம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நஷ்டம் இல்லை என்றாலும் லாபம் தரணும் இல்லையா? அந்த லாபம் என்பது உங்களுக்கு தொழிலை விட வேலையில் தான் இந்த வருடம் அதிகமான முறையில் இருக்குது. சரிங்களா? தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பொருள் திருடு போகிறது அல்லது தொலைந்து போகிறது, டேமேஜ் ஆகிறது, பொருள் இழப்பினால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்துங்க, மற்றபடி பயப்பட வேண்டாம். ஸோ மேலும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதாவது வாரிசு உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த வருடத்தில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யுங்கள். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு முடிச்சிருங்க. அதில் குறை வைத்து விடாதீர்கள். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். பெரிய அளவு உங்களுக்கு அதில் திருப்பங்களும் நன்மைகளும் நடைபெறும். சரிங்களா? இந்த பதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.